வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. என்னடா எல்லா தமிழ் படமே ரிவ்யூ கொடுத்தாச்சே, அப்புறம் என்ன இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு டாபிக் போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய ஃபைட்டும் போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் டி வெர்சஸ் எஸ்கே, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆல்ரெடி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அதை வந்து கம்பேரிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருடைய படங்களும் வந்திருக்கு. ஒன்று கேப்டன் மில்லர் அண்ட் தென் அப்புறம் அயலான். ஸோ இந்த 2 பேருக்கு வந்து குரு சிஷ்யன் போட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ குரு மிஞ்சிய சிஷ்யனா இல்லை குரு தானா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த பொங்கலுக்கு யார் வின்னர் அப்படின்னு தான் இந்த கம்பேரிசன் பேச போகிறோம். ஏன் கம்பேரிசன்லாம் வைக்கிறீங்க, படம் தானே அப்படின்னு நினைக்கிறான். எஸ், படம் தான். பட் வந்து இங்கே கம்பேரிசன் டிமாண்ட் பண்ணுது ஒரு சில இடங்களில். ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியான கம்பேரிசனை நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து யாரையும் மட்டம் தட்டுறதோ, இவங்க ஹை இவங்க லோ அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செக்மெண்ட்டோ நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ வாங்க நம்ம இந்த அனலிஸ்க்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் மில்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, கேப்டன் மில்லர் வந்து ஒரு பீரியடிக்கல் மூவி, ஒரு 1930s நடக்கிற மாதிரி ஒரு பீரியடிக் மூவி. ஸோ படத்தோட ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதகலமாக ஆரம்பிக்குது, ஒரு மாஸோட பயங்கரமாக ஆரம்பிக்குது. யாருப்பா இவர் இத்தனை பேர் கூட்டத்தில் இருக்காரு, பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான மாஸோட ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஸ்டார்ட் அப் கொடுத்த அந்த மாஸ் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் இவர் இனிமேல் இதே தான் பண்ண போகிறார். அதாவது ஒரு மாசான பிஜிஎம்ஸ் கொடுப்பாங்க, இவர் வந்து ஒரு விஷயத்துக்கு வருவார், வந்து சண்டை போட போகிறாரு, மறுபடியும் போயிடுவார், சண்டை போட போகிறாரு, போயிடுவார், சண்டை போடுறாரு, போயிடுவார். இது மாதிரி 4-5 சீக்வன்ஸ் வருது. ஸோ ஃபைட் பண்ணுறாரு, போகிறாரு, ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இவரோட கதைக்களம் என்ன, இவர் ஏன் இது மாதிரி ஆனான்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி ஒரு சில விஷயத்தில் பண்ணியிருந்தாங்க. அந்த கன்னை வச்சு நம்ம ஆளுங்களே சுடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ சுடும்போது வந்து அவர் கஷ்டப்பட்டு அழுவார். அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லாவே எக்ஸ்ட்ரானரியாகவே பண்ணியிருந்தார். பட் அதுக்கப்புறம் இந்த கதைகளை வந்து இப்படி தான் போகுதுன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சிம்பிளி சேயிங் ஸ்க்ரீன் பிளே வடிவமைக்கப்பட்ட விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த மாதிரி தான் நரேஷன் போகுதுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்குது. அதாவது ஏறுது குறையுது. பட் ஒரு மாசான மூமெண்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, ஏன்னா இனிமேல் இப்படி தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால ஸோ மாஸ் எலிமெண்ட் கொஞ்சம் கம்மியாகுது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற கதைக்களம் கிடையாது. இது கதைக்களம் இல்லைன்னாலும் கூட படத்தில் அந்த ஃப்ளாட்டான ஒரு நரேஷனில் தான் போதும். இது இங்கேருந்து அந்த மையப்புள்ளி, இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது, இந்த எண்டு புள்ளியில் தான் முடியுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு சீக்வன்ஸோ, ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸோ, இல்லை ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எதுவாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா தான் போயிருக்கு, நல்லா தானே இருக்குது, ஆனால் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் ஓகே சீக்கிரம் முடிச்சு விடுங்க, இதுதான் நடக்க போய் எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ண வரீங்க, உங்களோட நரேஷன் பண்ணி உங்களோட நரேஷனில் காட்டியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மோரோவர் அருண் மாதீஸ்வரன் அவருடைய ஸ்க்ரீன் பிளேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவருடைய ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாகவே கிடையாது. ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்ல வயலண்ட்டாக இருக்கும், நல்ல வயலன்ஸ் அதிகமாகவே இருக்கும், ஒரு இன்டென்ஷனாக இருக்கும். இப்போ ஒருத்தவனை அறுத்து போடுறாங்கன்னா அந்த அறுத்து போனோட உண்மையாகவே ஒருத்தவன் அறுத்து போட்டால் அந்த ஒரு சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அது இதில் கமர்ஷியல் படம் அப்படின்ற வந்தனால அவர் வந்து ரொம்பவே ட்ராக் பண்ணிட்டார். அந்த வயலன்ஸ் அப்படின்ற விஷயத்தையே ரொம்ப கம்மிட்டார். ஐ நோ, ஏதாவது இந்த படத்துக்கு இது நீடுன்னு ஒன்று இருக்குது, பட் இந்த படத்துக்கும் அந்த நீடு இருக்குது. நல்லாவே வயலன்ஸ் நினச்சா காட்டிக்கலாம். பட் இது பொங்கல் கமர்ஷியல் படம், எல்லோரும் வரணும் அப்படின்றக்காகவே US சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது A சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய படம், பட் US சர்டிஃபிகேட்னால அதுக்கேற்ற மாதிரியே சீக்வன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங்னா இன்னொன்று சொல்லணும்னா, அருண் மாதீஸ்வரன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காரு. ஸோ அது நல்லாவே தெளிவாக வருது இந்த ஸ்க்ரீன் பிளே மூலமா. ஸோ அவரோட ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் மிஸ் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் அயலான் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ரவிக்குமார் அவருடைய ஸ்க்ரீன் பிளே, அவர் இன்று நேற்று நாளே அப்படின்னு ஒரு படம் இருந்தது. அது ரொம்ப ஃபேமஸான படம், ரொம்ப நல்ல ஹிட்டான படம், இன்னும் வரைக்குமே சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வர ஒரு நல்ல படம். ஆக்சுவலி இந்த படம் வந்து அயலான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். பட் VFX அந்த ஒரு விஷயத்துக்காக நல்லாவே எக்ஸ்ட்ரானரியாக செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு VFXக்கு மெனக்கட்டு பண்ண படத்தில் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏலியனோட அந்த VFXலாம். ஏலியன் மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் வந்து VFX நல்லாவே அருமையாக புரிஞ்சிருக்கு. மோரோவர் இந்த படம் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா 2 hours தான் படம். ஃபஸ்ட் ஆஃப் 1 மணி நேரம் கூட போகல, செகண்ட் ஆஃப் 1 மணி நேரம், அவ்வளோதான். இந்த படத்துக்கு ஒரு எக்ஸிக்யூஷனாக நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். மோரோவர் ஒரு படம் எடுக்கும்போது இப்போது இந்த மாதிரி சீசன், இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் போது எல்லோரும் ஃபேமிலியோட வரணும் அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து பழைய காலத்துலேருந்து இருக்கிற ஒரு மைண்ட் செட் தான். இருந்தாலும் இது கேப்டன் மில்லர் ஒரு படமாக தெரியுது. இது வந்து ஒரு பொங்கலுக்கு ஸ்பெஷலாக வந்த ஒரு படமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு பொங்கல் அப்படின்னும்போது எல்லோரும் ஃபெஸ்டிவலாக எல்லோரும் சேர்ந்து போகணும் ஆசைப்படுவாங்க. இதே வந்து பொங்கலும் இருந்தாலும் சரி, ஒரு தீபாவளி இருந்தாலும் சரி, எல்லாம் ஃபெஸ்டிவலாக எல்லாருமே சேர்ந்து போகணும் ஆசைப்படுற நேரத்தில் கரெக்டான டைமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லிங்கன்னா, முக்கியமாக இந்த படம் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கான ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. ஏலியனோட சின்ன சேஷ்டை, அப்புறம் எஸ்கேவோட காமெடிஸு,
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே நவரப்படுது. அதனால் இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணப்படுது. என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் படம் சின்ன சின்ன இடங்களில் லைக் ஆக தான் செய்யுது. அதாவது ஒரு சில லாஜிக் அவுட் இருக்குது. பட் இது ஃபேண்டசி படம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த லாஜிக்கை ஓரளவு தான் கையாண்டிருக்காங்க. ரொம்பவும் கையாளலை, ரொம்ப லாஜிக் தூக்கி வெளியே போகிற அளவுலாம் கையாளலை. ஸோ அந்த விஷயத்தில் லாஜிக்கை நம்ம பாராட்டியே ஆகணும். லாஜிக் விஷயத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்க்ரீன் பிளேயும் சரி, இந்த படத்தோட நரேஷனும் சரி, முக்கியமாக இந்த படம் சொல்ல வரைய மெசேஜும் சரி கரெக்டாகவே ஆக்கப்பூர்வமாகவே நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் அயலானை கொஞ்சம் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் பேக் டு இங்கே பர்ஃபார்மராக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி தனுஷ் தான். ஏன்னா எஸ்கே சிசியப்போல தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில். ஏன்னா தனுஷ் வந்து இந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நல்லாவே பண்ணியிருக்காரு. நான் சொன்ன அந்த ஷார்ட்டு நம்ம ஆளுங்களை சுடணும், அது சுடும்போது அவருக்கு வராது, அந்த மைண்டே வராது. ஸோ சுடும்போது அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் தன்னுடைய ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய இடங்களில் அந்த ஒரிஜினாலிட்டியே அந்த கேப்டன் மில்லராகவே வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கேரக்டரை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது யூட்டிலைஸ் பண்ண படலை அப்படின்றது தான் எனக்கு ஒரு விஷயம். ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. இங்கே அயர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே வந்து அவருடைய கேரக்டரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்காரு. மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி ஏலியனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. கருணாகரன், யோகி பாபா அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கொடுத்துரு. ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் தென்படவே மாட்டார். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃபில் வராரு போகிறார், அவ்வளோதான். ஒரு யூஸ்வலான மனுஷன் மாதிரி இருப்பார். ஒரு ஹீரோ ஃபீலை கொடுக்க மாட்டார். பட் செகண்ட் ஹாஃப் மேலே தான் அவருக்கு உள்ள ஏலியன் போனதுக்கப்புறம் அவர் வேறு அவரோட ஹீரோயிசம் உள்ளே வர ஆரம்பிக்குது. பட் ரொம்பவும் ஹீரோயிசம் அந்தளவுக்கு எடுப்படலை. அதாவது இன்னதான் அவர் வந்து ஒரு ஏலியனாக இருந்தாலும் அந்த ஹீரோயிசம் பொதுவாக எடுப்படலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டெக்னிக்கல் சைடாக இங்கே போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்டன் மில்லரில் வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எடிட்டிங்காக இருக்கட்டும் பக்காவாக அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி சித்தார்த் நூன் அப்படின்ற பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபி படம் ஃபுல்லாகவே ரொம்ப அட்ராக்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த நைட் ஷாட்ஸ்லாம் சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நீரவ் ஷா இவருக்கு வந்து இவர் குருன்னு சொல்லலாம். நீரவ் ஷா வந்து இந்த ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக 2.0 ஞாபகம். ஏன்னா 2.0 அவர் தான் சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஒரு அழகான ஒரு கேண்டிட் படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விஷுவல் தேவையோ பக்கா அமைச்சு கொடுத்துறேன். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலைஸாக என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்னு அப்படின்னு இல்லைனா உண்மையாக சொல்கிறேன், ஜிவி பிரகாஷ் இல்லைன்னா படமே இல்லை. ஜிவி பிரகாஷோட எக்ஸ்ட்ரானரியான பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்குற யாராக இருந்தாலும் இது வரைக்கும் இது ஃபேக்ட்டு, நீங்கள் நம்மளனால இதான் நிஜம். ஸோ படத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்லைன்னா உண்மையாகவே ஜிவி பிரகாஷ் இப்படிலாம் மியூசிக் போடுவாரா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு இருந்தது எனக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் யூஸ் வர இடங்கள்லாம் சூப்பராக படும். இந்த மாஸ் எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதே இவர் தான் கூட சொல்லலாம். ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு பெரிய பாராட்டு. அவர் தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நிற்கிறார். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு வரும்போது பாடல்கள் அந்தளவுக்கு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் கலக்கிட்டார். 2.0 லெவலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு எலக்ட்ரிகானிக் மியூசிக் இந்த படத்துக்கு எலக்ட்ரானிக் மியூசிக் தான் தேவை. ஸோ நிறைய இடங்கள் எலக்ட்ரானிக் மியூசிக், அந்த ஏலியன் அறிவில் வர அந்த இடத்துலலாம் வர மியூசிக் எல்லாமே சரி. படம் ஒரு மாதிரி ஜாலியான ஃபன் மூமெண்ட்லேயே படத்தை கொண்டு போயிருப்பார் அவரோட மியூசிக் வழியாக. ஸோ அவரையும் பாராட்டலாம். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. அண்ட் தென் இந்த படத்தில் மற்ற காஸ்டிங் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கேப்டன் மில்லரில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் யூட்டிலைஸ் செய்யப்படவில்லை. எஸ்பெஷலி சொல்லணுன்னா பிரியங்கா மோகனாக இருக்கட்டும், ஜான் கோகேனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நிவேதிதாவாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வர போகிறாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் மனசில் நிற்கவே மாட்டேங்குது. அவங்க வராங்க போகிறாங்க, ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல. தனுஷ் தவிர்த்து வேறு யாருக்குமே பெருசாக எழுதப்படலை கேரக்டரைசேஷன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் நல்லா எழுதியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எஸ்கே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ரூல் பண்ணுறாரு. பட் ஃபஸ்ட் ஹாஃபில் எஸ்கே பெருசாக எழுதவே இல்லை. ஈவன் ரகுல் பிரச்சனையும் இல்லை. ஆனால் கருணாகரனுக்கும் யோகி பாபுக்கும் ஏலியனுக்கு நல்லாவே எழுதியிருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். செகண்ட் ஹாஃபில் வந்து எஸ்கே இருக்கிறார். பட் எஸ்கே பெருசாக எழுதப்படனாலும் மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை இங்கே பாராட்டியே ஆகலாம். ஸோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படி பார்க்கும்போது 2 மணி நேரம் 35 நிமிஷம் கேப்டன் மில்லர். 2 மணி நேரம் 35 நிமிஷத்துக்கு இந்த படத்தோடைய கதைக்களமோ இல்லை ஸ்க்ரீன் பிளே தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா படம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி நேர்கோட்டில் தான் போகுது. இது நினச்சா ஏகப்பட்ட இடங்களில் கட் பண்ணி சுருக்கம் பண்ணி கூட கொடுக்கலாம். ஆனால் இது ஒரு கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி வேணுன்ற பேரில் பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினாலிட்டின்னா அருண்மாதிசோட ஒரிஜினாலிட்டி இது கிடையாது. இது கமர்ஷியலைஸ் படமாக ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை நினச்சா 2 மணி நேரத்தில் கொடுத்தா கூட மேபி கிறிஸ்பன் கிளியராக இன்னும் நல்லாவே வந்திருக்கும். முக்கியமாக நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் சிவானா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிவானா வந்து 2-3 சீன்ஸாக வருவார். ஆனால் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் இங்கே படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 2 ஹவர்ஸில் என்ன எனக்கு எக்ஸ்பிளைனாக கிளியராக கொடுக்க முடியுமோ அது பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். படம் எந்த ஒரு எலிமெண்ட்டும் போர் அடிக்காது. சின்ன சின்ன லேக் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் தவிர்த்து படம் அது பாட்டில் ஜாலியாக போயிட்டே இருக்கும். எப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது அது இந்த படத்தில் ப்ளஸ் ஐலாண்டில். அண்ட் கம்பேரிட்டிவ்லி இப்போது இந்த பொங்கலுக்கு யார் வின்னர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வின்னர், இது ஒரு படம், இது ஒரு செக்மெண்ட்டு, இது ஒரு செக்மெண்ட், ரெண்டே ஒரே ஜோனலில் வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த ஜோனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் இன்னும் பெட்டராக வேஷாக பண்ணியிருக்கலாம். பொங்கல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து அயலான் வின்னர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் தான் சொல்கிறேன். ஸோ அயலான் வந்து நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு சங்கர் படம் பார்த்த ஃபீல் எனக்கு பர்சனலாகவே கிடச்சிது. சங்கர் வந்து படம் பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் வச்சோ ஒரு ரோபோ வச்சோ எப்பவுமே ஒரு சோசியலான ஒரு விஷயங்களை சொல்லுவார். அதே மாதிரி தான் இங்கே அவர் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது மனுஷங்களை அழிச்சிக்கிறாங்க, முக்கியமாக மனுஷங்க இயற்கையை அழிச்சிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை சூப்பராக எலிவேட் பண்ணி தன்னுடைய ஸ்டோரி நரேஷன் மூலயமா பண்ணியிருக்காரு. இங்கே கேப்டன் மில்லர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற மக்கள் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பட்டாங்க, எவ்வளோ பெரிய துயரப்பட்டாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பார்த்து பழகினா ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஆனால் அந்த கஷ்டங்கள் பட்டாங்க துயரங்கள் பட்டாங்கன்றது ஒரு பாலா படத்தை அளவுக்கு எஃபெக்டாக கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாலா படத்தில் ஒரிஜினாலிட்டி இருக்கும். பட் இங்கே அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அவர் அருண் மாதேஸ்வரன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்க்ரீன் பிளே வடிவில் அப்படின்றது நல்லாவே அப்பட்டமாக தெரியுது. அதுதான் விஷயமே. ஸோ த பொங்கல் வின்னர் இஸ் சிவகார்த்திகேயன், அயலான். இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது மட்டும் தான். பட் மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் வந்து அதுவும் ஸ்டாண்டர்ட் தான், நல்ல ஸ்டாண்டர்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு லைனப்பாக வச்சுக்கோங்களேன். இந்த ரிலீஸ் ஆன படங்களில் லைனப்பாக வச்சுக்கிட்டோம்னா அயலான் அண்ட் தென் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் தென் அப்புறம் கேப்டன் மில்லர், அப்புறம் மிஷன் சாப்டர் 1. இப்படி தான் நான் வச்சுருக்க லிஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆன படங்களில். அவ்வளோதான். இதுதான் இந்த கம்பேரிட்டிவ் பொங்கல் வின்னர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே மக்களே, நான் வந்து அனலிஸ்ட் பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த அனலிஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சேவ் வித் மீ FTFS with மோகி.